அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் 1 கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இப்போ கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. கூடிய விரைவில் அதுக்கான டேட், எங்களுடைய ஷெடியூல், நாங்கள் எப்படி உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம், எந்த அளவுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு மெட்டீரியல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தருவோன்ற ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோவோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கூட்டு வட்டியை தான் பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி நாங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்ட்ரெஸ்டோடைய எல்லா கணக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நல்ல டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னது? பிஎன்ஆர் பை 100 இதுதான் ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக நாங்கள் எந்த ஒரு சம்மையும் ஃபார்முலா பிரகாரம் அப்ளை பண்ண மாட்டோம். எப்படி அது ஈஸியாக உங்களுக்கு லாஜிக்காக உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியுமோ அப்படி தான் பார்ப்போம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும். எது சப்போஸ் உங்களுக்கு கொஷின்லேயே ஃபார்முலா கேட்டாங்கன்னா அதுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸ் இருக்கணும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா பாருங்கள். A = B bracket 1 + R/100 பவர் ஆஃப் n. இதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. இப்போ பாருங்கள், ஏன்றது ஒன்றும் கிடையாதுங்க, டோட்டல் அமௌண்ட்டு. ஏன்றது அமௌண்ட்டுன்னா என்ன? அசல் ப்ளஸ் வட்டி இதெல்லாம் சேர்த்தது தான் அமௌண்ட்டு. பின்றது அசல், இப்போ ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது வட்டி. ஆர்ன்றது வட்டி. என்னன்றது நம்பர் ஆஃப் டேஸ், காலம். இதாங்க இப்போ அதாவது இந்த ஃபார்முலாவில் இருக்கிற எக்ஸ்பிளைன் இதான். இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலான்னு வச்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு அரையாண்டுக்கு, காலாண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இப்போ அரையாண்டுக்கான உங்களுக்கு சூத்திரம் கேட்பாங்க. அது மாதிரி கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க, நம்மளுக்கு எந்த விதத்துலேருந்து கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். இப்போ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. இதே அரையாண்டுக்கு அப்படின்னு, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் போது அப்படின்னு உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா சிம்பிளாக இதிலேருந்து நான் எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்கள். ஒன்றும் கிடையாது. இப்போ அரையாண்டுக்குன்னா இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அரையாண்டுக்குன்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது. A = B ப்ராக்கெட்டில் நல்லா பாருங்களேன். இப்போ ப்ராக்கெட்டில் 1 + இப்போ 6 இருக்குல்ல, அந்த 6ல் அரையாண்டுன்றதுக்குனால R/2/100 க்ளோஸ் பண்ணுறீங்களா? இப்போ மேலே எண்ணுன்னு இருக்குல்ல, அந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம 2 சேர்த்துக்கிறோம். 2n அவ்வளோதாங்க. இதுதான் அரையாண்டுக்கு. இப்போ அரையாண்டுக்கு வட்டி கணக்கிடும்போது அப்படின்னு உங்களுக்கு எதனா ஃபார்முலா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் வந்துடுச்சுன்னா இப்போ உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் மாற்ற போகிறாங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாற்ற மாட்டாங்க. புக்கில் இருக்கிறது அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இது அரையாண்டுக்கு. இதே காலாண்டுக்கு பாருங்களேன். இப்போ காலாண்டுக்குன்னா அதுவும் சிம்பிள் தான். இப்போ காலாண்டுக்குன்னா ஒன்றும் கிடையாது. காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும்போது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ அதே சேம் தான். A = B ப்ராக்கெட்டில் 1 + R/2 போட்டிங்களா அரையாண்டுக்கு, அதே காலாண்டுக்குன்னா 4 போட்டுக்குங்க. அவ்வளோதான். /100 க்ளோஸ் பண்ணி மேலே அப்படியே 2n போட்டிங்களா அரையாண்டுக்கு, இதே காலாண்டுக்குன்னா 4n மாற்றிங்க. அவ்வளோதான். அப்போ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கணக்கையுமே நீங்கள் ஈஸியாக சம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது ஃபார்முலா தெரிஞ்சுக்கலான்றேன். இது அரையாண்டுக்கு, காலாண்டுக்குன்னு வச்சாச்சு. இதே உங்களுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் அந்த 2 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்பாங்க.
தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுக்கான டிஃப்ரெண்ட் 2 இயர்ஸுக்கான வித்தியாசம் கேட்பாங்க. இப்போ வித்தியாசம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் இது ஈஸியாக போட்டுடலாம். ஒன்றும் கிடையாது. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் கண்டுபிடிச்சி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அதான் வித்தியாசம் டிஃப்ரெண்ட்னாலே மைனஸ் தான். இப்போ அதையே நீங்கள் நான் சொல்கிற ஃபார்முலா மெத்தடில் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். PR/100 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே ஸ்கொயர், அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 2 வருஷம் வித்தியாசம். இந்த 2 இயர்ஸ் வித்தியாசத்துக்கு தான் இந்த ஃபார்முலா. இதே 3 இயர்ஸ் வித்தியாசம் இருக்குது. 3 இயர்ஸுக்கு வித்தியாசத்துக்கான ஃபார்முலா என்னங்கன்னா, இப்போ 3 இயர்ஸ்னு கேட்பாங்க. அதில் 3 இயர்ஸுக்கான வித்தியாசம் என்னன்னா ஒன்றும் கிடையாது, சேம் அதே ஃபார்முலா தான். PR/100 மேலே ஸ்கொயர் போட்டிங்களா, அந்த 3 இயர்ஸ்ன்றதுனால நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 3 + R/100 அவ்வளோதாங்க. இதை மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ 3 வருஷத்துக்கான டிஃப்ரெண்ட்டுக்கு நீங்கள் இந்த ஒரு 3 + R/100 மட்டும் சேர்த்திங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ இந்த 3 வருஷத்துக்கு வித்தியாசம் இது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். அதேமாதிரி 2 இயர்ஸுக்குன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைக்கும். எந்த ஒரு நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு 2 வருஷத்துக்கான வித்தியாசம்னு கேட்டாங்கன்னா PR/100 ஸ்கொயர், அவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ வாங்க கணக்குக்கு போமா. கணக்கு பாருங்கள். கொஞ்சம் அப்படியே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணுன்றதுனால பொறுமையாக நடத்துகிறேன். இப்போ அசல் அப்படின்றது 6000. அசல் 6000 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு மொத்த தொகையும் கூட்டு வட்டியும் காண்க. புரியுதுங்களா? 6000க்கு 5% வட்டி வீதம், 2 ஆண்டுகளுக்கு மொத்த தொகையும் கூட்டு வட்டியும். இப்போ நான் ஜஸ்ட்டு ஃபார்முலா இல்லாமல் உங்களுக்கு எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கள். அசல் எவ்வளோ? 6000மா? இப்போ 6000க்கு 5% வட்டி கேட்குறாங்க. இப்போ நல்லா பார்த்துங்க. தனி வட்டினா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அப்படியே வட்டி மட்டும்தான் நம்ம கூட்டுவோம், அசல் கூட சேர்க்க மாட்டோம். ஆனால் கூட்டு வட்டினா நம்ம அசல் கூட சேர்ப்போம். எப்படி சேர்க்குறேன்னு பாருங்கள். இப்போ 6000 இருக்குது, 5% வட்டி வீதம்னா நான் அப்பயே சொல்லியிருக்கிறேன், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ 10%ன்றது 600னா அப்போ 5%ன்றது எவ்வளோ? 300 தானே. அப்போ உங்களுக்கு 5% 300ன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த 5% 300 என்ன பண்ணணும்னா அசல் கூட கூட்டணும். இது வந்து ஒரு வருஷத்துக்கு. அசல் கூட கூட்டினீங்க எவ்வளோ ஆகுது? 6300 வந்துருச்சா? இப்போ அதுக்கு அடுத்தது 5%. நல்லா பாருங்கள். அதுக்கு அடுத்தது 5% பாருங்கள். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அப்போ 10% 630னா அப்போ 5% எவ்வளோ? அப்படியே பாதி தானே, 315. அவ்வளோதானே. அப்போ 315. இது 2 வருஷத்துக்கு. அவங்க கேட்டது 2 வருஷத்துக்கு தான். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? இதை கூட்டுங்க பார்ப்போம். 5 1 6 6615. அப்போ மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க. நான் அப்பயே உங்களுக்கு அதுதான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ டோட்டல் அமௌண்ட்டுன்றது எவ்வளோன்னா அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நீங்கள் கணக்கு சொல்லணும். அப்போ அசல் ப்ளஸ் வட்டியும் சேர்த்தா 6615 ப்ளஸ் கூட்டு வட்டி மட்டும் கேட்குறாங்க 300. இது ஒரு 315. அப்போ 615. அப்போ 6615 மொத்த தொகை, வட்டி கூட்டு வட்டி வந்து 615. அப்போ ஆன்சர் ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இப்படி தான் பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் தேவையே படாது. இதே நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு வேணால் நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு கணக்கு சொல்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா என்ன சொன்னோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன சொன்னோன்னா A = B1 + R/100 ஸ்கொயரில் n போட்டாச்சா?
அதாவது என்னது மொத்த அமௌண்ட்டு நம்மளுக்கு தெரியல. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ? 6000 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5 பை 100. எத்தனை வருஷம்? 2 வருஷம். இப்போ நீங்கள் இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வரும் 100. இது மாதிரி வந்தாலே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தானே நம்ம என்னது ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் நம்ம கிளியர் பண்ணி வெளில வரணும். அப்போ 100 இது நீங்கள் அப்படியே அடித்து கூட நீங்கள் சேர்க்கலாம். அப்போ பாருங்களா, ஓர் 5 5 ஈர் 5 10 20. அப்போ 1/20. நான் இது மாதிரி வந்தாலே என்ன சொன்னேன்? நல்லா பார்த்துங்க, 1 ப்ளஸ் 1/20 இது மாதிரி வந்தாலே இதையும் பெருக்க சொன்னேன், இதையும் கூட்டிக்க சொன்னேன். அதாவது இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம கூட்டிக்கிறோம், மைனஸ் இருந்தால் கழிக்கணும். அப்போ ஓர் 20 20 20 ப்ளஸ் 1 21/20. இந்த ப்ராக்கெட்டை இப்போ நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது என்னது? 6000 இன்ட்டு ஸ்கொயரில் 21/ஸ்கொயர்னு இருக்குல்ல, அதை 2 வாட்டி போடணும். அப்போ 21/20 எப்படின்னு 2 வாட்டி போடணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். எப்படி சால்வ் பண்ணலாம்? நல்லா பாருங்கள். ஒரு 0க்கு 1 0 கேன்சலா, இங்கே ஒரு 0க்கு 1 0 கேன்சலா, மீதி 2 2 6 30. இங்கே ஒரு 2 15 2 30. ஓகேங்களா? அப்போ 15 × 21 × 21 அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் பெருக்குறீங்கன்னா ஆன்சர் வரும். இப்போ 15 × 21 பெருக்குங்க. I2 10க்கு 0, சாரி ஆமாம், I2 10க்கு 0, மீதி 1 1 2 மீதி 1. அப்போ 315 × 21. I2 10க்கு 0, மீதி 1 3 மீதி 2 6. பாருங்கள், 6615 வந்துருச்சா? 6615. இப்போ நம்மளுக்கு மொத்த அமௌண்ட்டு கிடச்சிருச்சு. இப்போ வட்டியை கண்டுபிடிக்கணுன்னா 6000 அசல், அதில் நம்ம 6615 கழிச்சா எவ்வளோ கிடைக்குது? 615 கிடைக்குதா? அப்போ இதான் வட்டி. இப்போ நீங்கள் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு போடணும். இதே நான் சொன்ன மெத்தடில் அப்படி போட்டிங்கன்னா சிம்பிளாக டக்குன்னு போட்டுறோம். நமக்கு என்னென்னா ஃபார்முலா தெரியணும், அவ்வளோதான். ஓகே, அடுத்த 2வது கணக்கு போமா. வில்சன் என்பவர் 7500க்கு 4% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டு முடிவில் அவர் பெறும் வட்டி தொகை எவ்வளவுன்றார். வட்டி தொகை மட்டும்தான் கேட்குறாங்க. எவ்வளோ? 7500, 4%, 2 வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கேட்குறாங்க. இதுதாங்க கணக்கு. அப்போ 4% நல்லா பாருங்கள். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நான் 10%ன்னு சொல்லிட்டேன். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%ன்னு சொல்லிட்டேன். அப்போ 1%ன்றது 75னா, அப்போ 4%க்குன்னா என்ன பண்ணணும்? 75 × 4 அவ்வளோதாங்க. I4 20க்கு 0, மீதி 2 4 28 28 2 30 300 அவ்வளோதாங்க. அப்போ 4%ன்றது 300. இது ஒரு வருஷத்துக்கு. நான் ஒரு வருஷத்துக்கு 300ன்னு கண்டுபிடிச்சேன் வட்டி. அப்போ என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் கூட்டிக்கணும், அசல் கூட கூட்டணும். அப்போ 0 0 5 3 8 7 7800. அடுத்த வருஷத்துக்கு நான் வட்டி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன சொன்னேன்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. எத்தனை? 4% தானே கேட்குறாங்க. அப்போ 78ன்றது 1% இன்ட்டு 4%. அப்போ 3 8 24, 4 8 32க்கு 2, மீதி 3, 7 28 28 ஒரு 3 31 312 அவ்வளோதாங்க. 312. இப்போ இதை அப்படியே வட்டியை கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா என்ன வரும்? அவ்வளோதான். இது 2வது வருஷத்துக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க? வட்டி மட்டும்தான் கேட்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 300, 2வது வருஷத்துக்கு 312, கூட்டினா 612. ஆன்சர் ஏ. அவ்வளோதான். சிம்பிளாக போடணும். போட்டிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ 3வது கணக்கு பாருங்கள். அசல் 18,000 10%, 2.5 வருஷம் வச்சுங்க. நான் 2.5 வருஷத்துக்கு எப்படி உங்களுக்கு கூட்டு வட்டி சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக. இப்போ அசல் வந்து 18,000ங்க. இப்போ 18,000ன்றது அசல். 18,000 போட்டிங்களா? இப்போ 10%ன்றதுலாம் நம்மளுக்கு ஈஸியாக போட்டுடலாம். ஒன்றும் கிடையாது. 2 வருஷம் ப்ளஸ் 6 மாதம், இதாங்க 2.5 வருஷம்னா. அவங்க என்ன கேட்குறாங்க?
2.5 வருஷத்துக்கு என்ன இப்போ பாருங்கள் 10%னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அப்போ 1800. 1800 இது ஒரு வருஷத்துக்கு. நான் கூட்டிங்கன்னா 9 1 அப்போ 19800 இது ஒரு வருஷத்துக்கு. அடுத்தது 10%. இந்த ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சேன் 1980 இது 2 வருஷத்துக்கு. இது 2வது வருஷம். 2வது வருஷத்துக்கு 1980. அப்போ 0 8 17க்கு 7 மீதி 1 10 11க்கு 1 மீதி 1 21,780. இப்போ நான் வந்து இது 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அரை மாதம் இருக்குது, 6 மாதம். ஒரு வருஷத்துக்கு தான் 10%. அப்போ 6 மாதத்துக்கு 5%. ஏன்னா ஒரு வருஷன்றது 12 மாதம். அப்போ 12 மாதத்துக்கு 10%னா அதில் பாதி தானே 6. அப்போ 6ல் 5%. இப்போ பாருங்களேன், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. 10%ன்றது 2178. அப்போ இதில் பாதி. அப்போ இது 2ஆல் அடிக்கலாமா? 1 2 8 2 16 மீதி 1 9 2 18. அதாவது 0 சேர்த்துங்க. 1089. 1089 இதாங்க அரை மாதத்துக்கு. புரியுதுங்களா? அப்போ 1089 இதான் வட்டி. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டியை காண்கன்றாங்க. இது அரை மாதத்துக்கு. அப்போ 2.5 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 1800, 2வது 1980, 3வது 1089 அரை மாதத்துக்கு. இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? இதை அப்படியே கூட்டுங்க பார்ப்போம். 9 8 8 16க்கு 6 மீதி 1 10 18க்கு 8 மீதி 1 4869 இருக்கா? இருக்குது. அப்போ ஆன்சர் 4869. பி தான் ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ இது அப்போ 2.5 வருஷத்துக்கு நான் எப்படி கணக்கு பண்ணலான்னு ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் 10,000 ஆண்டு ஒன்றுக்கு 20% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்றாங்க. ஆண்டு ஒன்றுக்கு 20% வட்டி வீதம். ஆனால் அவங்க கூட்டுறது என்னது? அரையாண்டுக்கு ஒரு முறை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கூட்டுறாங்க. ஆனால் ஆண்டு ஒன்றுக்கு 20% வட்டி. அப்போ 2 வருஷத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. வருஷத்துக்கு இயருக்கு 20% வட்டி. ஆனால் அவங்க கூட்ட போகிறது அரையாண்டுக்கு, அதாவது 6 மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு வட்டி கூட்டுவாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 20%னா 6 மாதத்துக்கு எவ்வளோ? 10%. நம்ம இந்த 10% 6 மாதத்துக்கு கூட்டி நம்ம இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் 2 வருஷத்துக்கு 2 வாட்டி போடுறதுக்கு 4 வாட்டி போடணும், அவ்வளோதான். இதோ இப்போ பாருங்களேன், மொத்தம் 10,000மா? 10,000. அப்போ என்னது? நம்ம 6 மாதத்துக்கு தான் கூட்ட போகிறோம். 6 மாதத்துக்குனா எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%ன்னு கூட்டம். ஏன்னா வருஷத்துக்கு 20%. நம்ம அரையாண்டுக்கு கூட்ட போகிறதுனால 10%ஆக கூட்ட போகிறோம். இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10. அப்போ 1000 ரூபாய். அப்போ 1000 ரூபாய் கூட்டிட்டேன்னா அப்போ என்னது? 0 0 0 1 1. இது வந்து என்னது? 6 மந்த்து. அரையாண்டுக்கு நான் 4 வாட்டி கூட்டணும். 2 வருஷம் கேட்குறாங்கல்ல. அடுத்தது பாருங்கள், 10% கூட்டிட்டேன்னா, ஏன்னா இதை நீங்கள் அப்படியே 20 வருஷம்னு ஒரு வருஷம் கூட்டாதீங்க. கூட்டு வட்டி அசலோட வட்டியை சேர்க்கணும். 10%. 10%னா 1100. 1100 சேர்த்தாச்சா? 0. இது வந்து இது இன்னொரு 6 மாதத்துக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம முடிச்சிட்டோங்க. ஒரு வருஷத்துக்கு முடிச்சிட்டோம். 1 2 1. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு 10%. அப்போ 1210. 1210. இது வந்து 3வது 6 மந்த், அதாவது 1.5 வருஷம் போட்டிங்களா? அப்படியே கூட்டுங்க. 1 3 3 1. இது மாதிரி ரொம்ப அப்படியே ஐயோ என்னடா இது இந்த அளவுக்கு கொடுக்குறேன். ஈஸியாக நம்மளுக்கு ஈஸியாக இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
இப்போ 13,310 வந்துருச்சு. இப்போ இதுக்கு 10% கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சுங்க. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோமா, அப்போ வச்சா என்னது 1331 அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு ஒரு 2 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம 2 வருஷத்துக்கு கூட்டிட்டோம். அப்போ 4 வாட்டி நம்ம கூட்டிட்டோங்க. அப்போ கூட்டினா என்ன கேட்குறாங்க, கூட்டு வட்டி எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி. நல்லா பாருங்களேன், இதே ஒரு ஃபஸ்ட்டு அரை ஆண்டுக்கு கூட்டினோமா 1000, அடுத்தது அரையாண்டு கூட்டினோமா 1100, அடுத்தது அரையாண்டு கூட்டினோமா 1210, அடுத்தது அரையாண்டு கூட்டினோமா 1331. இப்போ 4 வாட்டி கூட்டிட்டோம். இப்போ அதை அப்படியே கூட்டுங்க பார்ப்போம். 1 3 1 4, இதை பாருங்கள் 3 2 5 5 1 6 4, அவ்வளோதாங்க 4641. ஆன்சர் இருக்கா பாருங்கள். ஆன்சர் இருந்தால் அதான் கரெக்டு. அவங்க என்ன கேட்குறாங்க, 4641 இருக்குது. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்கிற அந்த லாஜிக்கை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஃபார்முலா பக்கமே போக தேவையில்லை. அதுக்கு அடுத்தது பாருங்களேன், 5வது கணக்கு. அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டு முறையில் 24,000, ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஈஸிங்க. மொத கணக்குனாச்சு 2 வருஷம், இப்போ வந்து 1.5 வருஷம், அரையாண்டுக்கு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், ஆண்டுக்கு 10%. அப்போ ஒரு இயருக்கு 10%னா வட்டி கூட்டுறாங்கன்னா அரையாண்டுக்கு தானே கேட்குறாங்க. அரையாண்டுக்குன்னா 6 மாதம். இப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோ கூட்டணும், 5%. அவ்வளோதாங்க. 5% நம்ம 5% கூட்டு வட்டியை நம்ம கூட்டிக்கின்னு எத்தனை வருஷத்துக்கு, 1.5 வருஷத்துக்கு 3 வாட்டி கூட்டினாலே போதும். இப்போ பாருங்களேன், 24,000மா, 24,000 இருக்குது. இப்போ இதில் 5% கேட்குறாங்க. நல்லா பாருங்கள், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. 10%ன்றது 2400. இப்போ இதில் பாதி தானே 5%. இப்போ இதில் பாதினா எவ்வளோ, 1200. அவ்வளோதானே. இப்போ 1200 தான் இது. ஃபஸ்ட்டு 6 மாதம் அரையாண்டு நம்ம 3 வாட்டி கூட்டணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு வாட்டி கூட்டிட்டோம். அப்போ என்னது 0 0 2 5 2. அடுத்தது பாருங்களேன், அடுத்தது என்னது, 1 வாட்டி 5% கூட்டணும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. 2520 இதுதான் 10%ங்க. இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா 5% வந்துடும் தானே, பாதி தானே. அப்போ பாதின்றதுனால பாருங்களேன், 1 2 2 4, மீதி 1 6 2 12 0. 1260. 1260 இவ்வளோதாங்க. இப்போ இது வந்து 2 ஒரு வாட்டி நம்ம கூட்டிட்டா போதும். என்னது நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 4 6 2. உங்களுக்கு பெருக்கல் கூட்டல் கழித்தல் வகுத்தல் இது மட்டும் பர்ஃபெக்டாக தெரிஞ்சால் போதும், கணக்கு சூப்பராக போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், 26,460. இதில் 10%ன்றது என்னது, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா. அப்போ 2646. இதில் பாதி தானே, 1323. அவ்வளோதாங்க. இதானே பாதி, 1323. அவ்வளோதாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு நம்ம கூட்டியாச்சா. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, கூட்டு வட்டி எவ்வளோன்னு தானே கேட்குறாங்க. இதாங்க கூட்டு வட்டி. இந்த வட்டியெல்லாம் இதாங்க. இப்போ என்னது 1200 1, 1260 1, 1323 1. அவ்வளோதாங்க 3 வாட்டி. அப்படியே பாருங்கள், 3 6 2 8 4 4 3 7 3783 இருக்கா பாருங்கள். இருக்குது, பியில் இருக்குது. அப்போ ஆன்சர் பி தாங்க. ஆன்சர் பி. இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு தாங்க. அடுத்தது பாருங்கள், 16,000. 16,000த்தை 9 மாதங்களுக்கு 20% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை கணக்கிடுக அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்கள், 16,000 9 மாதங்களுக்கு 20% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை கணக்கிடுக.
இதாங்க. இப்போ இந்த கணக்கை நான் போடுறேன் பாருங்களேன். ஒன்றும் கிடையாதுங்க. 16,000 வச்சுக்கங்களேன். 16,000மா 9 மாதங்களுக்கு கேட்குறாங்க. 9 மாதங்களுக்கு 9 மந்த்து. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ? 20. அதாவது 1 இயருக்கு 20% வட்டி கணக்கு பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 20%னா அவங்க காலாண்டுக்கு சொல்லியிருக்கிறாங்களே. இப்போ காலாண்டுனா எவ்வளோ? காலாண்டு இப்போ ஒரு வருஷன்றது 12 மாதம், அரை ஆண்டுன்றது 6 மாதம். இது ஒரு வருஷம், வருடம். அரை ஆண்டு அப்படின்றது 6 மாதம். அப்போ காலாண்டு அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? நல்லா பாருங்கள். அரை ஆண்டுனா 6 மாதம்னா அப்போ அரையில் பாதி தானே கால். அப்போ காலுன்றது 3 மாதம். நாமும் 12. அதாங்க கணக்கு. புரியுதுங்களா? வருஷம், வருடம்ன்றது 12 மாதம், அரை ஆண்டுன்றது 6 மாதம், அரையில் பாதி தானே கால். அப்போ அரையில் பாதி காலுன்னா 6ல் பாதி 3. அப்போ இது தாங்க காலாண்டு. அப்போ காலாண்டுன்றது 3 மாதமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்ம அரையாண்டுன்றதுக்கு 6 மாதமாக வட்டியை கூட்டணும்ல. இப்போ காலாண்டுன்னு கேட்டதுனால 3 மாதமாக நம்ம வட்டியை கணக்கு பண்ணணும். அதுவும் எத்தனை மாதத்துக்கு? 9 மாதத்துக்கு. அவ்வளோதாங்க. அவங்க வருஷமே கொடுக்கல. ஏன்னா காலாண்டுன்றது வருஷம்னா ரொம்ப அதிகமாக போகும்ல. அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? 9 மாதத்துக்கு. அப்போ காலாண்டுனா 3 மாதத்துக்கு வட்டியை கூட்டணும். அப்போ 9 மாதம்னா எத்தனை முறை வட்டியை கூட்டணும்? 3 முறை வட்டியை கூட்டணுங்க. இதுதான். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்களேன், 16,000. அப்போ 16,000 வருஷத்துக்கு 20%னா, வருஷத்துக்கு 20%னா அப்போ நல்லா பார்த்துக்குங்க. அப்போ காலாண்டுக்குன்னா அப்போ என்னது? 20/4. ஏன் 4 போட்டோன்னா காலாண்டுன்றது 3, 4 12. 12 மாதத்தில் 4 3 இருக்குது. அப்போ அதனால் 4 அடித்தா 5. அப்போ 5%. காலாண்டுக்கு நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம்? 5% பார்க்க போகிறோங்க. நான் சொல்கிறது இது புரியுதுங்களா? இப்போ வேணால் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றும் கிடையாது. இப்போ வருடம்னா 12 மாதம், 12 மந்த்து. இப்போ அரையாண்டு அப்படின்னு கேட்குறாங்க. அரையாண்டுனா நம்ம 6 மாதம்னு கணக்கு பண்ணுறோம். அதே காலாண்டு அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ அரையில் பாதி தானேங்க கால். அப்போ அந்த காலாண்டு அப்படின்னுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? இப்போ காலாண்டுன்னுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? அரையில் பாதி காலுன்றதுனால 3. அப்போ 3 மாதமாக நம்ம எத்தனை வாட்டி போட போகிறோம்? 4 மாதம் போட போகிறோம். 4 வாட்டி போட போகிறோம். 4 12. அவ்வளோதாங்க. இப்போ இவங்க வருஷத்துக்கு 20% வட்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அரையாண்டுக்குன்னா நம்ம 10%ன்னு எடுத்துக்குவோம். இப்போ காலாண்டுன்றதுனால நம்ம எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துக்குவோம்? 5% எடுத்துக்க போகிறோங்க. இப்போ அதான். இப்போ நம்ம காலாண்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் எடுக்க போகிறோம்? 5% எடுக்க போகிறோம். அதுவும் எத்தனை? இவங்க வருஷம் கொடுக்கல, 9 மாதங்களுக்கு தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ 9 மாதம்ன்றதுனால 9 மந்த்துன்றதுனால நம்ம எத்தனை வாட்டி கணக்கு பண்ண போகிறோம்? 3 வாட்டி கணக்கு பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், 16,000. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10. 10ல் பாதி தான் 1600ன்றது 10%. நாம் என்ன பண்ண போகிறோம்? 5% தான் நமக்கு தேவை. 5%னா எவ்வளோ? 800. அவ்வளோதானங்க. அப்போ 800. இது நாம் ஒரு வாட்டி கணக்கு பண்ணியாச்சு. மீதி 2 வாட்டி கணக்கு பண்ணணும். நல்லா பாருங்கள். இப்போ 2 வாட்டி கணக்கு பண்ணுமா? இப்போ பாருங்கள், இதில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10. இப்போ 1680ன்றது 10%. அப்போ 5%. அப்படி உங்களுக்கு இதில் பாதி எடுக்க தெரியலன்னா 2ஆல் அடிங்க, ஈஸியாக அடியும். 8 2 16, 4 2 8, 840. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணணுமான்னு யோசிக்கூடாது. டக்குன்னு பண்ணின்னு வந்துட்டே இருக்கணும். 2 வாட்டி கூட்டியாச்சு. ஒரு வாட்டி தாங்க கூட்டணும். 8 8 16 6 மீதி 1 7 17,640. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10, 1764. இதில் பாதி தானே நமக்கு தேவை. அப்போ 2ஆல் அடிங்க. 8 2 16 மீதி 1, 8 2 16 மீதி அதானங்க. 8 2 16 மீதி 1. ஆமாங்க, 8 2 16
மீதி ஒன்று 2 2 4. அப்போ 882 அவ்வளோதான். இப்போ 3 வாட்டி போட்டாச்சுங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டி மட்டும்தானே கேட்குறாங்க. இதுதான் கூட்டு வட்டி. 801, 841, 872 1. அப்போ கூட்டுங்க. 8 4 8 12க்கு 2 மீதி 1 24 24 1 25 2522 இருக்கா பாருங்கள்? இருக்குது. ஆன்சர் ஏ. அப்போ ஏ தான் ஆன்சர். 2522. இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிள். இது மாதிரி நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். 2000 ஆனது 10% கூட்டு வட்டி வீதத்தில் 2420ஆக மாற எத்தனை ஆண்டு காலம் ஆகும்? ரொம்ப சிம்பிளுங்க. நல்லா பாருங்கள். அசல் 2000, நம்ம வட்டியை கூட்டின்னு வந்தால் எப்போ 2420 எக்ஸ்ட்ரா வட்டி கிடைக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ 2420 எப்போ மாறும்? நம்ம வருஷத்துக்கு வருஷம் அப்படியே கூட்டிக்கினே வந்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், இப்போ 2000க்கு 10%ன்றது என்னது? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10. அப்போ 200ன்றது 10%. அப்போ 2200 வந்துருச்சுங்களா? இது ஒரு வருஷத்துக்கு 2200ன்னு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது 10% பாருங்கள். 10% என்னது? 220. அப்போ என்னது? 0 2 2 2 4 2 2420 அவங்க சொன்னது வந்துருச்சே. அப்போ 2 அப்போ 2வது வருஷத்தில் நமக்கு இந்த வட்டி கிடைக்குதுங்க, மொத்த தொகை. அப்போ 2 வருஷம் போதும். இந்த 2000 வந்து 2420 மாற 2 வருஷம் போதும். இதை பார்த்தீங்களா? இதாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிள். அதுக்கு அடுத்தது பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையினை கூட்டு வட்டியில் அளித்தால் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் அதே தொகை 16 மடங்காக எத்தனை ஆண்டுகளில் மாறும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நல்லா பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட இதை வந்து நான் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே இதை சொல்லியிருக்கிறேன். இதுக்கு இந்த மெத்தடு போடுங்க, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். புரியுதாப்பா? ஒரு குறிப்பிட்ட தொகையினை கூட்டு வட்டியில் அளித்தால் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. இப்போ 5 வருஷத்தில் இரட்டிப்பாகிறது. இப்போ 100 ரூபான்றது என்னது? 200 ரூபாயா வருது. அதாங்க கணக்கு. 5 வருஷத்தில் இரட்டிப்பாகிறது எனில் அதே தொகை 16 மடங்காக எத்தனை ஆண்டுகளில் மாறும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், 5 வருஷத்தில் இரட்டிப்பாகிறது. இப்போ 5 இயர்ஸில் பிரின்சிபல் எவ்வளோ? 2 மடங்காக மாறுது. பீனா பிரின்சிபல், அசல் வந்து 2 மடங்காக மாறுது. 2 மடங்கு அசல். அப்போ 5 வருஷத்தில் 2 மடங்குனா 0 வருஷத்தில் அசல் மட்டும் இருக்கும். இப்படி தான் கணக்கு பண்ணணும். நீங்கள் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து 2 மடங்கு போட்டு அதுக்கு முன்னாடி 0 வருஷம்னு கணக்கு பண்ணிக்கங்க. அப்போ அவங்க என்னது? 5 வருஷமாக கணக்கு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நல்லா பார்த்துங்க நான் சொல்கிறது. இப்போ 5 வருஷத்தில் 2 மடங்குனா 10 வருஷத்தில் 4 மடங்கு. அசல் எவ்வளோ? 4 மடங்கு. 15 வருஷத்தில் 4 மடங்காச்சா? அப்போ 15 வருஷத்தில் என்னது? 8 மடங்கு. புரியுதுங்களா? அப்படியே டபுளாக வரணும். 20 வருஷத்தில் 8ன்றது அப்படியே அடுத்த டபுள் என்னது? 16 மடங்கு. அவ்வளோதாங்க. இப்போ புரியுதுங்களா இது? அப்போ 20 வருஷத்தில் உங்களுக்கு 16 மடங்காக கிடைச்சிக்கும். இதுதான் ஆன்சர். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியில் அளித்தால் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறதுன்றாங்க. அப்போ 5 வருஷத்தில் அசல் வந்து 2 மடங்காக மாறிடுச்சு. அசல் 2 மடங்காக மாறிடுச்சு. அப்போ 0 வருஷத்தில் அசல் மட்டும் இருக்குது. 0ல் அசல் மட்டும் இருக்குது. அதாவது 100 ரூபான்னா 200 ரூபான்னு மாறிடுச்சு. ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ 100 ரூபா அசல், அது வந்து 5 வருஷத்தில் 200 ரூபாயாக மாறிடுச்சு. இப்போ அது எத்தனை வருஷத்தில் 16,000 1600 மாறணும். இப்போ 16 மடங்குன்னா அதானே? 100 × 16 1600.
இப்போ 1600 மாறும்னு வச்சுங்க. இப்போ 5 வருஷத்தில் எனக்கு 200 இருக்குதுன்னா அப்போ 0 வருஷத்தில் எனக்கு 100 அசல் 100. இப்போ 5 வருஷமாக அப்போ எனக்கு தொகை வந்து மடங்காக மாறுது. இப்போ 5 வருஷத்தில் எனக்கு 2 மடங்கு ஆயிடுச்சு. அப்போ 10 வருஷத்தில் எனக்கு 4 மடங்காக மாறிடும். அப்போ 400 ஆகிடுமா? 15 வருஷத்தில் எனக்கு 8 மடங்காக மாறிடும், 800 ஆகிடுமா? அப்போ 20 வருஷத்தில் எனக்கு 1600, அதாவது 16 மடங்காக மாறிடும். 1600 ஆயிடுச்சா? இதாங்க கணக்கு. அப்போ 20 வருஷத்தில் அவங்க 1600. இதே 3 வருஷம் கொடுக்குறான்னு வச்சுங்க. 3 வருஷத்தில் இரட்டிப்பாகிறது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்போ நீ 3 வருஷத்தில் வந்து 2 மடங்காக மாறிடுச்சு அசல். அப்போ 0 வருஷத்தில் அவங்களுக்கு அசல் மட்டும் இருக்கும். அப்போ 3 வருஷமாக நீ கூட்டிக்கணும். அப்போ என்னது இது 3 கூட 1 6 வருஷத்தில் என்ன ஆகும்? அவங்களுக்கு 4 மடங்காக மாறும். அப்போ 9 வருஷத்தில் அவங்களுக்கு என்ன மாறும்? அவங்களுக்கு 8 மடங்காக மாறும். அது மாதிரி இப்போ இதே வந்து 7 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ 7 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதுன்னா அப்போ அவங்க 0 வருஷத்தில் என்ன ஆகும்? 1 மடங்காக இருப்பாங்க. அப்போ 7 கூட்டிக்கணும். அப்போ 14 வருஷத்தில் என்ன உங்களுக்கு 4 மடங்காக மாறும். இதுதான். இந்த இதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கடுத்தது பாருங்கள், அசல் வந்து 5000. 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுக்கு கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதை நீங்கள் எப்படி போடலான்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வட்டி கிடைக்கும். அந்த வட்டியை நீங்கள் கூட்டினீங்கன்னா இது என்னது? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வட்டியை கழிச்சுன்னா உங்களுக்கு என்ன பொதுவாக கிடைக்குதோ அதுதான் வந்து இங்கே கேட்குறாங்க வித்தியாசம். இதே நான் சொன்ன மெத்தடில் 3 வருஷம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன சொன்னேன் உங்களுக்கு? நான் அப்போயே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, BR/100 ஸ்கொயர்னு. இப்போ அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வரும். இப்போ அதில் எப்படி போடுவீங்க? இப்போ 3 வருஷம்னு கேட்டுக்கிறாங்கல்ல, அப்போ 3 வருஷன்றதுனால நம்ம என்ன பண்ணணும்? BR/100/2. இது வந்து 2 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. அப்படியே 3 வருஷம்னா நான் என்ன சொன்னேன்? 3 + R/100 இவ்வளோ தாங்க. இதுதான் 3 வருஷத்துக்கான ஃபார்முலா. இப்போ ஒன்றும் கிடையாது. ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அது எங்கெங்கே இது வட்டி கொடுத்துருக்குறாங்களோ அதை போட்டிங்கன்னா போதும். இப்போ பிரின்சிபல் எவ்வளோ? 5000. அவ்வளோதான். 5000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10/100 ஸ்கொயரு 3 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10/100. அவ்வளோதாங்க. இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணுங்களேன். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். அப்போ 1/10. இங்கே மேலே ஸ்கொயருன்றதுனால நம்ம 2 வாட்டி போடணும். எப்படி போடணும்? 5000 × 1/10 × 1/10 இது மாதிரி போடணும். அதே பாருங்கள், நான் இது மாதிரி சொன்னேன், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலா. அப்போ இதையும் பெருக்கணுமா? 3 × 10 30. 30 + 1 31. 31/10 இவ்வளோ தாங்க. 31/10. இப்போ அப்படியே சால்வ் பண்ணுங்கள். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். இப்போ மீதி என்ன இருக்குது? கீழே எதுவுமே இல்லை, மேலே 1. 31 × 5 இதாங்க இருக்குது. அப்போ 5 × 5 155 இருக்கா பாருங்கள்? இருக்குது. அப்போ அதான் ஆன்சர். ஸோ சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டுக்கான ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணாலே போதும், ஆன்சர் கிடச்சிடும். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி. இப்போ 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி நான் என்ன சொன்னேன்? BR/100 இதானே சொன்னேன், மேலே ஸ்கொயர். அவ்வளோதாங்க. இப்போ 2 வருஷத்துக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன்? B × R/100 ஸ்கொயர். அவ்வளோதாங்க. இப்போ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 2400. R என்னது? 5%/100 ஸ்கொயரு. இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா? 1 5 5
ஈரஞ்சு 10 20 அப்படின்னது இப்போ மேலே ஸ்கொயர் போட்டுக்கிறதுனால நம்ம 2 வாட்டி அதை செய்யணும். 2400 இன்ட்டு 1/20 இன்ட்டு 1/20 அவ்வளோதாங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 1 2 2 2 4 6 2 12. அப்போ என்ன தான் இருக்குது? 6 மட்டும்தாங்க இருக்குது ஆன்சர். அப்போ என்னது? 6 தான் ஆன்சர். புரியுதுங்களா? இதாங்க இப்போ கூட்டு வட்டி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பக்கா. அதுவும் இந்த கூட்டு வட்டியை நீங்கள் பக்காவாக நல்லா கிளியராக இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா அந்தளவுக்கு நான் உங்களுக்கு வந்து பொறுமையாக உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.